SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தான் பதவியில் இருக்கும் வரை டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க விடமாட்டேன் என சட்டமன்றத்தில் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏன் NLC சுரங்கம் தொடங்குவதற்கும் விரிவாக்கம் செய்வதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார். பத்து மாதம் அமைதியா இருந்த திமுக அரசு இன்று அங்க மக்கள் எல்லாம் போராட்டம், எங்களை போன்ற அரசியல் கட்சிகள்லாம் கேள்வி கேட்ட உடனே இன்னைக்கு அப்படியே உள்டாவாகி நாங்களே இதை எதிர்க்கிறோம், நாங்க அதை தொடக்கத்துல எதிர்க்கிறோம், சும்மா பொய். அதெல்லாம் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் யாரு தொடங்க போறாங்க தெரியுமா? தூத்துக்குடியை அழித்த ஸ்டெர்லைட் நிறுவனம் அவர்கள் தான் தொடங்க போறாங்க. அப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க, தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுப்பீங்க. ஸ்டெர்லைட், வேதாந்தா, தூத்துக்குடி, திமுக அரசு, அப்பனா நீங்க இந்த கனெக்ஷன்லாம் நீங்க பாத்துப்பீங்க. இதனாலதான் ஆர்வமா டங்ஸ்டன் சொன்ன உடனே, ஏன்னா அதெல்லாம் விவசாய நிலம், நம்முடைய கடந்த கால பாரம்பரியம், கலாச்சாரம் எல்லாமே அங்க அடையாளங்கள் அங்க அவ்வளவு இருக்கு, அந்த பகுதியில் இருக்கு. அங்க இதெல்லாம் அழிச்சிட்டு டங்ஸ்டன் யாருக்கு? ஸ்டெர்லைட் நிறுவனத்துக்கு தாரவாத்து கொடுக்க திட்டமிடு மிகப்பெரிய ஒரு திட்டமா நான் பாக்குறேன். நான் அதுல அதனால நிச்சயமா பாட்டாளி மக்கள் கட்சி அங்க டங்ஸ்டன் சுரங்கம் வருவதற்கு ஒரு பொழுதும் அனுமதி நாங்க கொடுக்கறதுக்கு அத்தனை மிகப்பெரிய எதிர்ப்பு, நாங்க கடுமையா போராட்டங்கள் நாங்க செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம். அதே வேளையில இதற்கு முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில் ஆவேசமா பேசினார். நான் பதவியில் இருக்கிற வரைக்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தொடங்க விடமாட்டோம் என்று சொன்ன முதலமைச்சர் ஏன் NLC சுரங்கம் தொடங்குவதற்கு விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க ஏன் எதிர்க்கல? நான் கேட்கிறேன். மதுரைக்கு ஒரு நியாயம், கடலூருக்கு ஒரு நியாயமா? NLC நிறுவனம் கடலூர்ல முப்போகம் விளைகின்ற விவசாய நிலம் ஏற்கனவே 50,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இன்னும் 50,000 ஏக்கர் நிலத்தை அழிக்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதற்கு திமுக அரசு, திராவிட மாடல் திமுக அரசு முழு ஆதரவு கொடுத்து அத நிலத்தை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து டங்ஸ்டன் சுரங்கம் நீங்க எதிர்க்கிறத முதலமைச்சர் நிலக்கரி சுரங்கத்தையும் எதிர்க்கணும்ல. நீங்க என்ன ஒரு பாரபட்சம்? அப்ப இதுல இருந்து தெரியுது முதலமைச்சருடைய வேடம், இரட்டை வேடம் தெரியுது. நாடகம் நடிச்சிட்டு இருக்கிறாங்க இவங்க எல்லாம். எவ்வளவு பெரிய அழிவு இதுங்க! விவசாய நிலம், முப்போகம் விளைகிற நிலம், பொன்னான நிலம். அது இல்லாம டெல்டா பகுதி, அது காவிரி டெல்டா பகுதி. அது அழிக்கிறது துடிச்சிட்டு நாங்க எவ்வளவு போராட்டம் பண்ணோம். அப்பெல்லாம் ஒட்டுமொத்தமா அந்த மக்களை விரட்டி அங்க இருக்கிற விவசாய நிலத்தை, அந்த நெல் விளைகிற பயிரெல்லாம் மிஷின்லாம் பொக்லைன் வச்சு அழிச்சதெல்லாம் காட்சியெல்லாம் நம்ம பார்த்தோம். முதலமைச்சருக்கும் விவசாயத்துக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது. அவர் சொல்ற அந்த முதலை கண்ணீர் எல்லாம் டங்ஸ்டன் நிலம், டங்ஸ்டன் சுரங்கம், நிலக்கரி, டங்ஸ்டன் சுரங்கத்தை நான் இருக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன்னா அதே நிலைப்பாடு நீங்க NLC எடுங்க. NLC கடலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகளுக்கு, மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயிகள், இவங்க எல்லாம் அரியலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் எல்லாமே பாதிப்பு. அதனால இதை முதலமைச்சர் அறிவிக்கணும். என்னன்னு, நிலக்கரி சுரங்கத்தை விரிவாக்கத்துக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விவசாய நிலத்தை நாங்கள் பாதுகாப்போம், இந்த நிலம் வருங்கால சந்ததியினருக்கு சோறு கொடுத்துட்டே இருக்கும், உணவு கொடுத்துட்டே இருக்கணும், அந்த நோக்கத்துக்காக நாங்கள் இந்த நிலத்தை பாதுகாப்போம் முதலமைச்சர் அறிவிக்கணும். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.